2008 நாடே பற்றி எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தோனி கையில் வந்து கேப்டன்சி வந்து கொடுக்குறாங்க. சச்சின் டிராவிட் மாதிரி சீனியர்ஸே வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ண பயப்படுற டைமில் தோனி வந்து கேப்டன் ஆகிறாரு. பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனால் ஒரு 30 நாள்லேயே வந்துட்டு அவர் கப்பை அடிச்சு டாப் ஏசி இந்தியாவுக்கு வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு. எம்எஸ் தோனி ஒரு பெஸ்ட்டு கேப்டன், அவர் வந்து ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர், அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபினிஷர்ன்றக்காக வந்து அவர் எல்லாத்துக்கும் பிடிக்குதா? தோனியோட லைஃப் வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்போ அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு, நம்ம என்ன வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபுல் எஃபர்ட் தான். தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஐஸ் பேக் வந்து முதல் வச்சுட்டு வந்து ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடியல, ஆனாலுமே வந்து ஐஸ் பேக் வச்சு நம்ம நாட்டுக்காக விளையாடுன்ற அளவுக்கு அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாண்டுருப்பாரு. ஸோ நம்மளுமே நம்ம இக்கட்டான லைஃப் சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுன்றது வந்து தோனி வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் மூவ்ஸ் வந்து எக்கச்சக்கமான மூவ்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. கிரிக்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து ரூட்டடாக போனால் நம்ம வந்து எந்தளவுக்கு ஃபீல்டில் செட் பண்ணலாம், பாலுக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் வைக்கணும், பால்ஸ் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி இன்டெலிஜென்ட்டில் வந்து யோசிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கப் வாங்கி ஜெயிச்சு கொடுத்தாலுமே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரிக்கி பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கப் வந்து கொடுக்கவே மாட்டார். ஆனால் தோனி பார்த்தீங்கன்னா கப் வாங்கி இந்த தம்முன்னு கொடுத்துட்டு போயிடுவார். லாஸ்ட்டாக வந்து 2025 கூட பார்த்தீங்கன்னா ரஜத் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கப் வாங்கி வந்து கொடுக்க கூட யோசிச்சாரு. ஆனால் தலைமை அப்போவே கேமரா இல்லாதப்பையும் சரி, கேமரா இருக்கிறப்பையும் சரி, கேமரா பார்க்குதுன்றப்பையும் சரி, தலைமை பெருந்தன்மையாக கப்பை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு நம்ம ஹைட்ஸ் போனாலுமே வந்து நம்ம வந்து தலைக்காலத்தை வந்து தலையில் வந்து ஏற்றி வச்சுக்கூடாது. இந்த 3 விஷயமே நான் வந்து தோனியோட லைஃப்ல வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது பர்சனலாக எனக்கு தோனி வந்து ரொம்ப பிடிக்கின்ற காரணம் வந்து இது எல்லாமே சேர்ந்து தான். நான் வந்து தலைவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தலவான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.